ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 23/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பௌர்ணமி திதி. நாளைய தினம் அதிகாலை 5:18 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் இரவு 10:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்னைக்கு பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்திரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சித்திரை மாதம் அந்த பௌர்ணமி திதியும் இணைவதால் இன்றைய தினமானது சித்ரா பௌர்ணமி நாளாக கொண்டாடப்படுகிறது. சித்ரகுப்த பூஜை அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. ரௌஜ்ய மன்வாதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும் ஷண்ணவதின்னு சொல்லுவா. அதுல மன்வாதி சாத்தம் அப்படின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் முன்னோர் வழிபாட்டிற்கும் ஒரு ஏற்ற நாள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது போக இன்றைய தினம் கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னு பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இந்த கஜேந்திர மோக்ஷம் கதைங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த கஜேந்திர மோக்ஷம் நடைபெற்ற நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது போக இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வரும்? கள்ளழகர் அந்த மதுரை மாநகரிலே வைகை ஆற்றிலே இறங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. அதாவது வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பூமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை. சார் 9:10ங்கிறது இன்றைய தினத்திலே யமகண்டமா இருக்குமே, இதுல எப்படி சார் பண்றது? நீங்க காத்தால 8லேருந்து 9:30 வரைக்கும் சொல்றேன்னு சொன்னா வாஸ்துவிற்கு இது போன்ற ராகுகால யமகண்ட தோஷங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு வருடத்திலே 8 நாட்கள் மட்டும்தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார். அதிலும் அந்த குறிப்பிட்ட 1.5 மணி நேரம் மட்டும்தான். இன்றைய தினம் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை அவர் முழிச்சுட்டு இருக்கார். அதிலேயே கூட நம்ம குடியிருக்கிற வீட்டிற்கான அதற்கு பூமி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 8:45 மணி முதல் 9:15 அந்த பூமி பூஜையை செய்துவிட வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:55 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:19 நடக்கிறது. சந்திர உதயம் என்பது மாலை 5:57 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:55 நடக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:22 பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சிடுறது. காலையில 4:22 5:55 வரை பிரம்ம முகூர்த்த வேளை. இந்த நேரத்திலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நம்மால் செய்ய முடியும். இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் மதியம் 3:13 முதல் 4:46 வரையிலும். யமகண்டம் என்பது காலை 9:01 முதல் பகல் 10:34 வரையிலும். குளிகை காலம் என்பது மதியம் 12:07 முதல் மதியம் 1:40 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:33 கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம். அது கூட காலை 10:52 வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்கு பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி நாள் அல்லவா? இது சித்ரகுப்த பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்றார். நிறைய சிவாலயங்களிலே அந்த மாலை பொழுதிலே சித்ரகுப்த பூஜை என்பதை நடத்துவார்கள். இது என்ன சித்ரகுப்தன்? நமக்கு அந்த சித்ரகுப்தன்னா யாருன்னு தெரியும் இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சித்ரகுப்தன் என்ன பண்ணுவாரு? நம்முடைய அந்த பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைப்பவர் தான் சித்ரகுப்தன். இவர் எப்படி உருவானார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
அதாவது ஒரு முறை சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை வரைந்து வைத்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அங்கே சக்தி தேவியினுடைய துணையுடன் அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்து பார்த்தாராம். அதுதான் சித்திரகுப்தனா உருவானார் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு கதை சொல்லுவா. மொத்தம் அந்த சித்திரகுப்தன் என்பது சிவபெருமானினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. சித்திரகுப்தனுடைய வேலை என்ன? நம்ம செய்யக்கூடிய இந்த பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக எழுதி வைத்து அதற்கு ஏற்றாற்போல் பலனை தருவது தானே. ஆக நம்ம எப்படி இன்னைய தினம் போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொன்னா, சித்திரகுப்தன்ட்ட மானசீகமான பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டியது. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் பாவங்களை செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எழுதுப்பா, நான் வேணும்னே தெரிஞ்சு இந்த பாவத்தெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சித்திரகுப்தனிடம் பிரார்த்தனை வைத்துக் கொள்ள வேண்டியது. இந்த நேரத்திலே நாம் ஏற்கனவே பார்த்த கதைதான், இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த பாவமானது நம்மையும் அறியாமல் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் எந்த பாவமுமே பண்ணதில்லை, எல்லாம் நான் தர்மத்தின்படிதான் நடக்கிறேன், நான் திரிகால சந்தியாவந்தனம் பண்றேன், வீட்டுல எல்லா பூஜைகளும் இருக்கு, நிறைய பேருக்கு தான தர்மம்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, இது ஏன்னே தெரியலையே, நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்போம். ஆனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்து போயிடுறோம். அதைத்தான் இந்த கதையின் மூலமாக நினைவூட்டுகிறேன். இது என்ன கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தாராம். அந்த ராஜா அந்தணர்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டே இருந்தானாம். அடிக்கடி அன்னதானம் பண்ணுவான். அந்த மாதிரி அன்றைய தினமும் அந்தணர்களுக்கெல்லாம் நிறைய அன்னதானம் செஞ்சுக்கிட்டே இருந்தானா. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாலாம். அந்த நேரத்திலே வானத்திலே ஒரு கழுகானது வட்டமிட்டு கொண்டிருந்ததாம். அந்த கழுகு பார்த்தோம்னா தன்னுடைய இரையாக ஒரு பாம்பை கொத்தி தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அந்த பாம்பு குத்துயிரும் கொலையுருமா இருக்கு. அந்த பாம்பு இறக்கின்ற தருவாயில் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, வாயிலிருந்து விஷத்தை கக்கி விடுகிறது. அந்த விஷம் எங்க உழறதுன்னு பார்த்தா, இந்த அந்தணர்களுக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாட்டுல உழுந்துடுறது. ஆனா இதை யாருமே கவனிக்கல. அப்படியே அந்த எடுத்து ஒரு அந்தணனுக்கு அன்னதானம் செய்யும் பொழுது அதனை சாப்பிட்ட அந்த அந்தணனானவன் இறந்து போகிறான். இப்போ அந்த பிராமணன் செத்து போயிட்டான் பொழுது இது ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தினை தருகிறது. இப்போ இதை பார்த்துட்டு இருந்த சித்திரகுப்தனுக்கு ஒரு கன்ஃபியூஷனாம். இந்த பாவ கணக்கினை, இந்த பிரம்மஹத்தி தோஷ கணக்கினை யாருடைய கணக்கிலே எழுதுவது? ஏன்னு கேட்டா, ராஜா ஒரு நல்ல இன்டென்ஷனோட அன்னதானம் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவருடைய கணக்கில் எழுத முடியாது. அதுல விஷம் கலந்துருச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது, தெரிஞ்சே பண்ண போறது இல்லை. அதே மாதிரி வானத்திலே கழுகு பறந்துட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த கழுகினுடைய இரையே அந்த பாம்பு தான். அது பாம்பு தன்னுடைய இரையை தூக்கிட்டு அது போயிட்டு இருக்கு. அதனால இந்த கழுகு மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. வலி தாங்க முடியாம உயிர் போகின்ற தருவாயிலே அந்த பாம்பினுடைய வாயிலிருந்து விஷமானது விழுந்து விடுகிறது. இந்த பாவத்தினை பாம்பினுடைய கணக்கிலையும் எழுத முடியாது. இது யாருடைய கணக்குல எழுதுறதுன்னு தெரியாம சித்திரகுப்தன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போய் தர்மராஜன் போய் கேட்கிறாரா, யம தர்மராஜன். யம தர்மராஜனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னாராம், பொறுத்திரு, இதற்கான விடை கொஞ்சம் சீக்கிரமாவே நமக்கு கிடைச்சிரும், கொஞ்ச காலம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் சொல்லிட்டாராம். சிறிது காலமும் கழிந்து கொண்டே இருக்கிறது. இந்த அந்தரன் இறந்து போனதெல்லாம் மறந்து போச்சு. மறுபடியும் அந்த ராஜா எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த நேரத்திலே ஒரு அந்தணர்கள் கூட்டம், அதாவது வெளியூர்ல இருந்து ஒரு 10 பேர் ஒரு அந்தணர்கள் புறப்பட்டு வரா. இந்த ராஜா அன்னதானம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு புறப்பட்டு வரா. அப்படி வரும்பொழுது அரண்மனைக்கு போறதுக்கு வழி தெரியல. இப்போ வழி கேட்கறதுக்காக பார்க்கணும்னா, அந்த சாலை ஓரத்திலே ஒரு அம்மாவை கண்டு பூ வித்துண்டே இருந்தாலாம். அந்த அம்மாவை பார்த்து கேட்டாலாம், ஏம்மா இங்க ஒரு ராஜா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த அரண்மனைக்கு போகணும், அதுக்கு போறதுக்கான வழியை சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த அந்தணர்கள்லாம் அந்த அம்மாட்ட கேட்கும்போது அந்த அம்மா வழி காமிச்சாலாம். அதோ இருக்கு பாருங்க, அப்படிதான் போகணும், இப்படி போய் ரைட்டு போய் லெஃப்ட் போங்கிற மாதிரிலாம் வழியெல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா திரும்பி அந்த அந்தணர்கள்ட்ட கேட்டாலாம், அந்த ராஜாட்டையா போய் அன்னதானம் கேட்க போறீங்க, அந்த ராஜா அந்தணர்களை கொல்பவனாச்சே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாலாம். ஏன்னா ஏற்கனவே அவர் கையால் அன்னதானம் வாங்கி அந்தணர்கள்லாம் செத்து போயிருக்காங்களே, அவன் அந்தணர்களை கொல்பவனாச்சே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாராம். அந்த அம்மா சொன்ன உடனே இப்போ சித்திரகுப்தனுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா, டக்குன்னு இந்த பாவத்தை தூக்கி அந்த அம்மா தலையில போடு அப்படின்னு சொல்லி இந்த பாவ கணக்கிலே அந்த அம்மா கணக்குல எழுதிட்டாலாம். அந்த அம்மா தெரியாம சொல்லி இருக்க கூடாது இல்லையா? அதாவது இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சொன்னா, அடுத்தவர்களை பற்றி குறை பேசுவது, அவங்க எப்படின்னே நமக்கு தெரியாம, தப்பு எங்க இருக்குன்னே தெரியாம நிறைய பேர் வீண் வம்பு பேசுவோம் தெரியுமா? நெருப்பு இல்லாமலா புகைய போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. நெருப்பு இல்லாம புகையுமா? அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனாலதான் அப்படி இருக்காங்கிற மாதிரி எல்லாம் மற்றவர்களை குறை பேசி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம யாரையாவது நாம் வீண் பழி சுமத்தினாலும், யார் மீதாவது வீண் பழியை சுமத்தினாலும், குறிப்பாக வீண் வதந்திகளை பரப்பினாலும்
ஒரு கடுமையான இந்த பிரம்மஹத்தி தோஷம், இந்த பாவம் என்பது நமக்கு வந்து சேர்ந்துவிடும் என்பதை இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே, இந்த சித்திரகுப்த பூஜை நடக்கிற நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.